الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد تاب الله على النبي والمهاجرين والأنصار الذين اتبعوه في ساعة العسرة صدق الله العلي العظيم. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நாள் ஓதிய தராஹ்வினுடைய தொழுகையினுடைய சூரா பத்தாதுசு கொடுக்க ஓதப்பட்டது. இதில் அல்லாஹ் தஆலா தௌபா சூராவிலே நடந்த ஒரு மிகப்பெரிய போரை பற்றி சொன்னார். நடந்த போர் என்று சொல்வதை விட நடக்க போன போர், ஆனால் போர் நடக்காமலே வெற்றி பெற்ற போரை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். இந்த போரினுடைய முழுமையான விவரங்களை குறுகிய நேரத்தில் சொல்ல முடியாவிட்டாலும் கூட சுருக்கமான நிகழ்வாகவும் பல படிப்பினைகளாகவும் நாம் காணலாம். அதற்கு முன்னால் யுத்தத்தை குறித்து, போரை குறித்து நாம் ஒரு தெளிவுக்கு வர வேண்டும். ஏனென்றால் இஸ்லாமியர்களும் பல பேர் இன்று தவறான ஒரு சிந்தனைக்குள் இருக்கிறார்கள். இஸ்லாம் போரால் பரப்பப்பட்டது, வாளால் பரப்பப்பட்டது என்று. ஆனால் இஸ்லாம் பரப்பப்பட்டக்கூடிய விதம் எப்படி இவ்வளவு இஸ்லாம் வளர்ந்தெழுந்தது? இதற்கு என்ன காரணம்? அதே நேரத்தில் இஸ்லாம் போரால் பரப்பப்படவில்லை என்று சொன்னால் எதற்காக அல்லாஹ் இந்த போருடைய வசனத்தை எல்லாம் குர்ஆனுக்குள்ளே கொண்டு வர வேண்டும்? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை போரை தயார்படுத்தி இருக்க வேண்டும்? அதற்கு பெருமானாரே தளபதியாக இருந்திருக்க வேண்டும். இதெல்லாம் எதற்காக கொண்டு வரப்பட்டது என்று பலவிதமான சந்தேகங்களில் பல பேர் இருக்கிறார்கள். பொதுவாகவே சாதாரணமாகவே நாம் விளங்கிக் கொண்டால் இப்படி எடுக்கலாம். நாம் ஒன்று, நமது வேலை ஒன்று, நமது குடும்பம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திடீர்னு வேற யாரோ ஒருவர் வந்து எனது வீட்டுக்குள் வந்து எனது பொருட்களை அபகரித்து என்னை தாக்குவதற்கும் எனது குழந்தைகளை தாக்குவதற்கும் முன் வந்தால் நான் என்ன செய்வேன்? கை கட்டி கொண்டு வேடிக்கை பார்ப்பேனா? இல்லை, அவரிடமிருந்து தடுத்து என்னுடைய மக்களை பேணுவதற்கும் அவர்களை பாதுகாத்துவதற்கும் நான் முயற்சிப்பேனா? பலமற்ற, குன்றிய, ஒன்றுமே இல்லாதவனும் கூட தனது பிள்ளைகளையும் தனது தங்களையும் தனது தாயையும் பாதுகாப்பதற்காக வேண்டி உயிரை விடுவதற்கும் கூட அங்கு முன் வருவான். காரணம், இந்த உலகத்தில் என்னை பெற்றெடுத்த எனது தந்தை மீது நீ கை வைக்கிறான் என்ற ஆக்ரோஷமும் கோபமும் அவனுக்கும் இருக்கும். இப்ப தாய் தந்தைகளின் மீது இவ்வளவு பிரியமும் ஆசையும் பேராவலும் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் எனக்கு எனது தாய் தந்தையை விட மேலானவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த தீன் என்பது எனக்கு அதற்கும் மேலே. அப்ப அப்படிப்பட்ட தீனை அழிப்பதற்கும் என்னை சுரண்டுவதற்கும் யாராவது வந்தால் நான் அவனை தடுக்க கூட கூடாது என்றால் இது எப்படி சரியாக ஆகும்? இப்படி உருவாக்கப்பட்டதுதான் இஸ்லாத்தின் போர். அதே நேரத்தில் உலகத்தில் யாரும் போர்களுக்கு நிபந்தனை சொல்லவில்லை. போர் முடிந்து விட்டா யார் என்ன பொருள் எடுக்கணும்ன்றது தனி. போருடைய நிபந்தனைகளாக அவர்கள் எவ்வளவு தூரம் வர வேண்டும், எப்பொழுது போரை ஆரம்பம் செய்ய வேண்டும், எப்பொழுது போர் முடியும் என்பது தனி நிபந்தனை. ஆனால் யாராவது ஒருவர் இப்படி போர்களுக்கு நிபந்தனை போட்டிருக்கிறார்களா? இதுவெல்லாம் கண்டிஷன் உலகத்துல யாராவது வச்சிருக்காங்களான்னு யோசித்து பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் சஹாபாக்களுக்கு சில வரையறை கொடுக்கிறார்கள். போரில் எதிர் அணியிலே பெண்கள் இருந்தால் அவர்களை நீங்கள் தொடக்கூடாது. போரில் சிறுவர்கள் இருந்தால் சிறுவர்களை எதுவும் செய்யக்கூடாது. போரில் வயதானவர்கள் வந்தால் வயதானவர்களை நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அப்ப யாரிடமாவது போர் புரிவது? யாருக்கெல்லாம் போய் சண்டை போறது? நடுத்தரத்து உனது வயசுடையவர்களை மட்டும் அடிக்க வேண்டும். அவர்கள் உங்களை அடிக்க ஒருப்படும் பொழுது நீங்கள் திருப்பி அடிப்பதற்குண்டான தயாரிப்புகளை செய்ய வேண்டும். உலகத்தில் எந்த போரின் தளபதியும் இப்படி ஒரு வரையறையை கொடுத்தது கிடையாது. இப்பொழுது சஹாபாக்கள் இஸ்லாத்திற்குள்ளே வந்திருக்காரு. ஆரம்ப கட்டத்திலிருந்து கடைசி காலம் வரையும் சஹாபாக்கள் வந்தார்கள். சஹாபாக்களுக்கு பிறகு தாபியீன்கள் வந்தார்கள். சஹாபாக்களை நேரில் கண்டவர்கள்.
அதற்கு பிறகு தபா தாபீன்கள், அதற்கு பிறகு இதுவரையும் இஸ்லாத்திற்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறார்கள். யாராவது ஒருவர் சொல்லட்டும் இஸ்லாம் வாளால் பரப்பியது, நான் இங்கெல்லாம் படித்தேன் என்று சொல்லட்டும் பார்க்கலாம். என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தோம், உலகத்தில் அந்த நற்குணத்தை போன்று உலகத்தில் ஒருவர் வாழ்ந்ததாக நாங்கள் பார்க்கவில்லை, அதனால் இஸ்லாத்திற்குள்ளே வந்தோம். ஒருவர் வந்தார், பள்ளிக்குள்ளே வந்து சிறுநீர் கழித்தார், காஃபிர். கழித்தவரை சஹாபாக்கள் அடிக்க போனார்கள். ரசூலுல்லாஹ் வேண்டாம் என்று தடுத்தார்கள். முழுமையாக கழிக்கட்டும், இல்லை என்றால் அவருடைய ஆரோக்கியம் பாதிக்கும் என்று சொன்னார்கள். உலகத்தில் எந்த தலைவனால் இப்படி பேச முடியும்? ரசூலுல்லாஹ் பேசினார்கள். முடிந்தவுடன் அவனை கூப்பிட்டு வந்து பேசியது பின்னணியில் அவர் 70க்கும் மேற்பட்ட நபர்களை இஸ்லாத்திற்குள்ளே வந்து சேர்க்கிறார். இப்படிதான் ரசூலுல்லாஹ் தங்களுடைய இஸ்லாத்துடைய பயணத்தையும் பரப்புதலையும் தொடங்கினார்களே தவிர போரை வைத்தோ யுத்தத்தை வைத்தோ தொடங்கவில்லை. இந்த குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தை தபூக் போரை பற்றி பேசுகிறார். இந்த தபூக் போர் ஹிஜ்ரி 9 ரஜபுடைய மாதத்தில் நடந்த போர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக இந்த போரில் தான் கலந்து கொண்டார்கள். இந்த போர் நடத்தப்படக்கூடிய காலம் என்பது கடுமையான வெயில் காலம். அல்லாஹ்வே குர்ஆனில் சாஅத்துல் உஸ்ரா என்று பேசுகிறார். கடும் வெயில் காலம். சஹாபாக்கள் உண்ணுவதற்கு உணவும் கூட இல்லை. இலைத்தலைகளை எல்லாம் சாப்பிட்டு அந்த போருக்காக வேண்டி தயாரானார்கள். போகக்கூடிய வழியில் பெரும்பாலும் சஹாபாக்கள் அதிக கஷ்டப்பட்டார்கள். ஏன்னா அதுவரையும் நடந்த போற உகது பதில் எல்லாம் பார்த்தா ஒரு 100-150 கிலோமீட்டர் தான். ஆனா இந்த தபூக் மட்டும் 600 கிலோமீட்டருக்கு மேல. எப்படி போவார்கள், எப்படி அங்க போய் சேர்வது, அதற்குரிய அனைத்து பொருட்களும் இருக்கிறதா? ஒன்றுமே இல்லை. யாருக்கு எதிராக இந்த போர்? கிறிஸ்தவ ரோமானிய பேரரசர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய மிகப்பெரிய போர். எதிர்ப்புறத்திலே லட்சத்திற்கு மேல எதிரிகள். இங்கிருப்பதோ 30,000 சஹாபாக்கள் மட்டும்தான். ஆனாலும் கூட இவரிடம் எந்த பொருள் வசதியும் இல்லை. ஒரு இக்கட்டான நிலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதுதான் எந்த போருக்கும் அறிவிப்பு செய்யாத ஒன்றை அறிவிப்பு செய்கிறார்கள். உங்களிடம் என்ன இருக்கிறதோ அனைத்தையும் கொண்டு வாருங்கள், உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இந்த போருக்காக நீங்கள் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். பொதுவாக யார் எதை பற்றி கேட்டாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்? கொடுக்கணும்னு சொன்னா பணக்காரங்க மட்டும் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் எப்படி கொடுத்தார்கள் என்று வரலாற்றை கேட்டால் ஆச்சரியப்பட்டு போய்விடுவோம். தங்களிடம் என்ன இருந்ததோ எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். ஒரு சஹாபிக்கு ஒண்ணுமே இல்லை கொடுக்கிறது. யார் சொல்லுதா எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு பேச்சர் படத்தை எடுத்து வந்து கொடுக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் வாங்கி வைத்துக் கொண்டார்கள். சுற்றி இருந்த முனாஃபிக்கள் எல்லாம் பார்த்து ஏளனமாக பேசினார்கள். கேட்டா முடிஞ்சா கொடுக்கணும், இல்லைன்னா அமைதியா இருக்கணும். ஒரு பேச்சர் படத்தை எவனாச்சும் வந்து கொடுப்பானா என்று கேட்டவுடன் அவருடைய வார்த்தைக்கு அல்லாஹ் அடுத்த குர்ஆனுடைய ஆயத்திலே பதில் பேசுகிறார். ஸஹிலல்லாஹு மின்கும் வலஹும் அஸாபுன் அலீம். அவர்களை பரிகாசம் செய்கிறார்கள், அல்லாஹ் அவர்களை பரிகாசம் செய்கிறான், அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனை மறுமையில் இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறார். இந்த போரில் தான் எல்லா சஹாபாக்களும் தங்களால் முடிந்த அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தார்கள். நாம் பிரபஞ்சமாக கேள்விப்படக்கூடிய ஒரு போட்டி நிறைந்த பொருளாதாரமும் இந்த போரில் தான் நடந்தது. நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படியாவது நன்மையில் அபூபக்கர் ரலியல்லாஹு நம்ம முஞ்சிர மாட்டோமா என்று பேராவை கொண்டிருந்தார்கள். ஏதாவது ஒரு கட்டத்துல அபூபக்கரை விட நம்ம அதிகமா நன்மை செய்யணும், ரசூலுல்லாஹ் பார்க்கணும், இந்த நேரத்துல அபூபக்கரை விட உமர் அதிகமாக கொடுத்திருக்கார் என்று நினைக்க வேண்டும் என்ற அளவுக்கு உமர் ரலியல்லாஹு எண்ணம் இருந்துச்சு. அப்ப இந்த போரை ஒரு நல்ல சமயமாக உமர் ரலியல்லாஹு கையில் எடுத்தார்கள். என்ன செய்யுமோ வீட்டில் இருக்கக்கூடிய பாதி சொத்தை எடுத்து வந்து நாயகத்துல கொடுத்துருவோம். இதுக்கு மேல யார் கொடுப்பா? கொடுத்தா உஸ்மான் மட்டும் தான் கொடுப்பாரு. உஸ்மான் ரலியல்லாஹு கொடுக்கக்கூடியதை பெருமானார் எப்போதுமே ஒரு பெரிய எல்லா சஹாபாக்களும் ஒன்று பார்க்க முடியாது. ஏன்னா உஸ்மான் ரலியல்லாஹு கொடுக்கிற அளவு யாரையும் கொடுக்க முடியாது. அதனால நம்ம அபூபக்கர் ரலியல்லாஹு முந்தி கொடுக்கணும், கொடுத்து விடும் என்று சரியாக எல்லாத்துக்கும் முன்னாடி முதல் நபராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பாதி சொத்தை ரசூலுல்லாஹ்விடம் ஒப்படைக்கும் பொழுது அடுத்து ஒவ்வொரு ஆளா கேட்டுட்டு வரும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? கொண்டு வந்ததை சொல்லவில்லை, கொண்டு வராததை சொன்னாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு. அல்லாஹ் ரசூலை வீட்டிலே விட்டு வந்திருக்கிறேன். என்ன அர்த்தம்? என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். சஹாபாக்கள் தீனுக்காக எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். எனவே இவர் யார் என்றால் நபிமார்களுக்கு அடுத்து ஒருவரை தொட்டு பேச வேண்டும் என்றால் அது அபூபக்கர் தான். அபூபக்கரை தாண்டி யாரிடத்தும் எந்த சஹாபியிடம் யாரும் போக முடியாது. அந்த அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்தினார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு கொடுத்தார்கள் என்றால் இந்த படையில் இருக்கக்கூடிய 3% கொடுத்தது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. 900 ஒட்டகத்தை கொடுத்தார்கள்.
ஒட்டகம் என்றா ஒரு ஒட்டகம் இன்னைக்கு இருக்க காலத்துல ரொம்ப அளவுல பெரிய வாகனம் சொல்றோம்ல, எவ்வளவு ஒரு பெரிய கார்னு சொல்றோம், அந்த கார் இந்த கார் சொல்றோம்ல, அந்த கார்ல ஒரு ஒட்டகத்துக்கு போதும். அப்போ 900 ஒட்டகம் என்றால் எவ்வளவு கொடுத்திருப்பாங்க? 100 குதிரைகள், 1000 தங்க காசுகள் கொடுத்ததை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. நாயகமே கேட்டார்கள், மஹாதா உஸ்மான், மஹாதா உஸ்மான், எங்க அந்த உஸ்மான், எங்க அந்த உஸ்மான், மா அமில பஅத ஹாதா, இதுக்கு மேல அந்த உஸ்மான் என்ன வேணாலும் செய்யட்டும், அல்லாஹ் எதுவும் கேட்க மாட்டான்ன்ற மாதிரி சொன்னாங்க. அப்ப அவர் எவ்வளவு கொடுத்திருப்பார்? அப்படி சொன்னா சஹாபாக்கள் என்ன பாவம் செஞ்ச போறாங்களா? ஆனா ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை உண்மை என்னன்னா, இதுக்கு மேல அவர் என்ன வேணா செய்யட்டும், இவ்வளவு தீனுக்காக வேண்டி கொடுத்து விட்டாரே என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து புகாரம் பேசினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அவ்வளவு இக்கட்டான போர், அந்த போர்ல மட்டும் தோல்வி கிடைச்சிச்சுன்னா அப்புறம் இஸ்லாம் வளராது இல்ல, அழிந்து போய்விடும் என்ற அளவுக்கு அந்த நிலை இருந்துச்சு. ரோமானிய பேரரசு என்பவர்கள் சாதாரணவர்கள் அல்ல, அவர்களை சுற்றியிருந்த பல பேர்களை எல்லாம் தங்களுக்குள்ளே வரவைத்துக் கொண்டிருந்தார்கள். போருடைய நிலைகள், இங்க இருந்து அவ்வளவு தூரம் பிரயாணம் செய்யறதுக்கு 18 பேர் ஒரே ஒட்டகத்தில் பிரயாணம் செய்கிறார்கள். தவணை முறையிலே 18 பேர் ஒரே ஒட்டகத்தில் பிரயாணம் செய்கிறார்கள். அப்ப அந்த சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்? சஹாபாக்கள் கொடுக்கற என்றால் எல்லாரும் கொடுத்துட்டாங்க. ஆனா உருவத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு கொடுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, வர்றதுக்கு ஒட்டகமும் இல்ல, நான் என்ன செய்யறது? ஆனா எல்லாரும் வந்தாகணும், இது அல்லாஹ்வுடைய கட்டளை, என்ன செய்யறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் பேசல, மௌனமா இருந்துட்டாங்க. திரும்ப திரும்ப கேட்டு பார்த்தார், பதில் வரல. போய்விட்டார் அந்த சஹாபி. இரவு நேரம் தஹஜ்ஜுதில் எழுந்து நின்று தொழுதார். அல்லாஹ்விடம் முறையிட்டார், யா அல்லாஹ், என்னுடைய நிலை உனக்கு மட்டும் தான் தெரியும், யாருக்கும் தெரியாது, உனக்கு மட்டும் தான் தெரியும். உனது கட்டளை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த போரில் என்னால் எந்த உதவியும் செய்ய முடியவில்லை, என்னுடைய நிலை வருவதற்கே முடியாமல் இருக்கிறது. வருவது ஒரு பக்கம், எப்படியாவது கடினப்பட்டு வந்து விட்டாலும் கூட எல்லாரும் கொடுத்தார்களே சதக்காவாக, நான் எதையுமே கொடுக்க முடியவில்லையே, என்னிடத்தில் எதுவுமே இல்லையே, என்னிடம் எதுவுமே இல்லையே என்று திரும்ப 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 சொன்னவர் கடைசியாக இந்த வார்த்தையை சொன்னார், ஆம், என்னிடத்திலே இருக்கிறது, நான் கொடுக்கிறேன், நான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், பல பேர் எனக்கு அநீதம் இழைத்திருக்கிறார்கள், பல பேர் என்னிடத்தில் தவறாக நடந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் நான் சொல்கிறேன், யா அல்லாஹ், தவறாக நடந்த அநீதம் இழைத்த அத்தனை பேர்களையும் நான் இந்த போருக்கு சதக்காவாக அவர்களை மன்னிக்கிறேன். எது சதக்கா? நம்ம நினைக்கிறோம் இதுதான் சதக்கா, இது சதக்கா, அது சதக்கா. அதுதான் சதக்கா இல்ல. அல்லாஹ் எதை சதக்காவாக சொல்கிறானோ அது சதக்கா. சதக்காவுக்கும் இவர் செல்வதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறதா? ஒரு பேர்ச்சம்பழத்தை கொடுத்தாலும் கூட அந்த சஹாபி அதை வாங்கி போற வழியில யாராச்சும் பசியா இருந்தா சாப்பிட்டு கொடுத்துடலாம், அது ஒரு சதக்கான்னு கூட ஏற்றுக்கலாம். ஆனா எனக்கு ஒருத்தன் அணிஞ்சு அழிச்சான், அவனை நான் மன்னிச்சுட்டேன்னு சொன்னா இதுக்கு பேர் என்ன சதக்காவா சொல்ல முடியும்? இது எப்படி சதக்காவாக ஏற்றுக்கொள்ள முடியும்? சொன்ன சஹாபி அடுத்த நாள் காலை ஃபஜருக்கு போறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜர் முடிந்த உடனே திரும்பினார்கள் சஹாபாக்கள் பக்கம். திரும்பி கேட்ட முதல் கேள்வி, நேற்றைய நள்ளிரவில் யார் சதக்கா செய்தது என்று கேட்டார்கள். எல்லா சஹாபாக்களும் மௌனமாக இருந்தார்கள், நிசப்தம், யாரும் வாய் திறக்கவில்லை. இரண்டாவது முறை ரசூலுல்லாஹ் கேட்டார்கள் குரலை உயர்த்தி, நேற்றிரவு யார் கொடுத்தது சதக்கா என்று கேட்டார்கள். அப்போதும் நிசப்தம், வாய் திறக்கவில்லை. மூன்றாவது ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஐன முஸத்திகுல் லைலா, முஹம்மத் கேட்கிறேன், சொல்லுங்கள், யார் கொடுத்தது சதக்கா நேற்றிரவில்? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிடுவாங்களோன்னு தயக்கப்பட்ட அந்த சஹாபி இருந்தார். உருவத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்தவுடன் அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் முன்முறல் கொடுத்து விட்டு சொன்னார்கள், உங்கள் சதக்காவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். இது என்ன? ஏதாவது புரிகிறதா நமக்கு? ரசூலுல்லாஹ் முதல்ல எதுவுமே சொல்ல முடியாதுன்னு அவர் அனுப்பிச்சிட்டாங்க. அவர் அங்க போய் தஹஜ்ஜுல உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட அழுதாரு. அவர் அழுத செயல் அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிச்சு, அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிச்சா? மூணாவது நபர் யாராச்சும் இருந்தாங்களா? ரசூலுல்லாஹ்ட்ட யார் போய் இந்த விஷயத்தை சொன்னது? அப்ப சஹாபாக்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இருந்த அந்த தொடர்பு எவ்வளவு உறுதியான தொடர்பாக இருந்தால், இவர் அழுத அழுகையினால் அல்லாஹ் அந்த நபியை கூப்பிட்டு, நீங்கள் அனுப்பி விட்டீர்களே, சொல்லுங்கள், அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட சதக்கா என்று சொல்லியிருக்கிறார் என்றால் அந்த சஹாபாக்கள் விஷயத்தில் அல்லாஹ் எவ்வளவு பேசியிருக்கிறார். அல்லாஹ் இப்படி எல்லாம் பேசணும், அல்லாஹ்க்கு என்ன கட்டாயமா? இப்படி சொல்லிட்டா அல்லாஹ் சொல்லலாம்ல, இதெல்லாம் சதக்கால சேராது, பரவாயில்ல, இப்ப சதக்கா கொடுக்கறானோ பரவாயில்ல, இன்னொரு வாட்டி சதக்கா கொடுத்துக்கோங்க, நீங்க வாங்க போர்ல போலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான்ல. அப்ப அல்லாஹ் என்ன கேட்கிறான் என்றால், ஒரு முஸ்லிமுடைய எண்ணத்தை அல்லாஹ் பார்க்கிறார். அவனுக்கு என்ன எண்ணம் இருக்குது, கொடுக்கணும் என்ன இருக்கிறது, அது எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எண்ணத்தை அல்லாஹ் வாங்கிக்கிறான். அதை அல்லாஹ் தஆலா வரவேற்கிறான். அவர் கொடுத்ததை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டார்.
அவர் அப்படி கொடுத்தார் அல்லாஹ்விடத்திலே. அதனால தான் நாம் சொல்லுகிறோம், தஹஜ்ஜுக்கு அல்லாஹ்விடத்தில் எப்போதும் தனி மதிப்பு இருக்கிறது. தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் கேட்கிறான், நீ கேளு நான் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் கேட்டதற்கு அல்லாஹ்வே நேராக பதில் சொல்லியிருக்கிறார் ரசூலுல்லாஹ்விடம் என்றால், அவர் கேட்ட விதமும் கேட்ட நேரமும் கேட்ட பொழுதுகளும் அல்லாஹ்வுக்கு பிடித்தது, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். ரமதானுடைய மாசத்தில் அந்த தொழுகையை நம்ம விட்டுலாமா? முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லணும், சகர் சாப்பாடுக்கு முன்னால நான் தஹஜ்ஜுத் தொழுதுருவேன் என்று இருந்தால் தான் தொழுக முடியும். இல்ல சாப்பிட்டு தொழுதுலாம் நினைச்சு சொன்னா டைம் பாஸ் ஆயிடும். அதனால நான் முடிந்த அளவுக்கு தஹஜ்ஜத்தை பேணுதலாக தொழுக வேண்டும். அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான். சஹாபாக்களுக்கு கொடுத்த வாக்கு நமக்கு இருக்கிறது. நமக்கு அவங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன? அந்த ஈமானோடு அவர்கள் கேட்டார்கள், நாம் கேட்கவில்லை. நாமும் கேட்டால் அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கிறார். மதீனாவில் எப்போதுமே போருக்கு போனால், போரில் நீங்க போருக்கு போகும் பொழுது யாராவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதிநிதியாக விட்டு போவாங்க. அதுபோல அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போனாங்க. இப்ப முனாஃபிகள் எல்லாம் சேர்த்து சொன்னாங்க, அலியே நீங்க போருக்கு வரதுல ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் உங்களை விட்டுட்டு போறாங்கன்னா. இதை கொஞ்ச நேரம் கேட்டுட்டே அலி ரலியல்லாஹு இருந்தது உள்ளத்துல அது தாங்க முடியல. இப்ப ரசூலுல்லாஹ் போன பிறகு நம்ம அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டா நாயகத்திட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்விடம் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் என்ன மட்டும் ஏன் இங்க விட்டுட்டு போனோம், நானும் வரலாமே என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை மட்டும் விட்டு போகிறேன் என்றால் உங்களுக்கு ஒரு சிறப்பை கொடுத்து நான் விட்டு போகிறேன். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத் வேதத்தை வாங்குவதற்கு போகும் பொழுது அந்த தூசினாமலைக்கு ஹாரூனை விட்டு போனார்களோ, அதுபோல நான் உங்களை விட்டு போகிறேன் என்றார்கள். அலி ரலியல்லாஹு மனமுவந்து நான் அதை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னார்கள். இப்போ இந்த பயணம் ஆரம்பிக்கிறது. ஒரு சுவாரஸ்யமான பல சம்பவங்கள் நிறைந்த பயணம் தான் தபூக் பயணம். எல்லா பிரயாணமும் இருந்தது, ஆனா எல்லா போருக்கும் மாற்றமாக இருந்த ஒரு போர் தான் தபூக் போர். வழிநெடுக்கலிலும் பாலைவனம், சஹாபாக்கள் பல துன்பங்கள் பட்டுதான் அந்த இடத்துக்கே போய் சேர்ந்தாங்க. அதிலும் ஒரு இடம் வந்தது, ஆதி சமூக இடத்தை கலக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த இடத்தை கொஞ்சம் வேகமா கடந்து போங்க, இங்கு போகும் பொழுது அழுது கொண்டே போங்க, இங்க நீங்க ஏதாவது இறங்கி தண்ணீரை எடுத்து அந்த தண்ணீரை பயன்படுத்த வேண்டாம், காரணம் இங்க அல்லாஹ் அதாவை இறக்கிய இடம். எனவே இந்த பயணத்துல இந்த இடத்துல நீங்க எதையும் பயன்படுத்த வேண்டாம், எடுத்துட்டனா கூட அதை போய் ஊத்திருங்க, அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதாப் நிறைந்த இடத்தை எப்படி கடக்க வேண்டும் என்ற ஒரு ஒழுக்கத்தை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த இடத்துக்கு போன பிறகு ஒரு இடத்தில் தங்கியிருக்கார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு வருகிறது. கனவிலே முஆவியா இப்னு முஆவியா, ஏற்கனவே ஜும்மா அப்படின்னு சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன், அந்த சஹாபி மதீனாவிலே உடல்நிலை சரியில்லாமல் போருக்கு வரவில்லை, மௌத்தாகி விட்டார். இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறார்கள், நாளை காலை அந்த சஹாபிக்கு நீங்கள் தொழுகை நடத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு போனார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். 70,000 சஹாபாக்களுடன் 70,000 மலக்குமார்களுடன் அந்த ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த ஜனாசாக்கு இங்கிருந்து தொழுகை நடத்தினா எப்படி முடியும்? ரெண்டு விதமா சொன்னாங்க. ஒண்ணு, அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் அந்த ஜனாசாவை கொண்டு வந்து வைப்பான். முஆவியா இப்னு முஆவியாவுடைய ஜனாசாவை அங்க இருக்கக்கூடிய ஜனாசாவை இங்க வந்து வைப்பான். இல்லனா உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய திரையை அல்லாஹ் நிகழ்த்திடுவான், நீங்க தொழுக வைத்திடலாம் அப்படின்னு சொன்னாங்க. தொழுகை எல்லாம் முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 70,000 மலக்குமார்களும் 30,000 சஹாபாக்கள் இருந்து அந்த ஒத்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்திருக்கார்கள். நடத்தியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் முடிஞ்சோன அந்த சஹாபி கேட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இவ்வளவு சிறப்புப்படுத்தி அல்லாஹ் இந்த நேரத்திலும் போருடைய நேரம், இந்த நேரத்துல அவருடைய ஜனாசாவை கொண்டு வந்து இங்கு நிப்பாட்டி 70,000 மலக்குமார்கள் எல்லாம் சுத்தி வச்சு இந்த ஒத்த சஹாபிக்கு அல்லாஹ் இவ்வளவு கண்ணியப்படுத்தினார்னா இவர் என்ன அமல் செய்கிறார்? ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாத அமல்களை சஹாபாக்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அந்த அமல் ஒண்ணும் இல்ல, அவர் எப்பொழுதுமே குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை அதிகமாக ஓதுவார், ஓத கேட்பார், அவருடைய வாய் முணுமுணுத்து கொண்டே இருக்கும், எப்போதும் தௌஹீது கலிமா என்ற அந்த சின்ன சூராவை திரும்ப திரும்ப ஓதுவார். அதை ஓதியதின் பரக்கத்தால் அல்லாஹ் அவருக்கு அவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்தார். தபூக் போர் பலவிதமான படிப்பினைகளை நமக்கு கொடுத்தது. நம்ம வாழ்க்கையில இப்படி ஏதாச்சும் ஒரு அமல் இருக்கணும், என்னன்னா அந்த அமல் எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே இருக்கணும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அது எவ்வளவு சின்ன அமலாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த அமலை தொடராக நாம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும். இப்படி ஒரு அமலை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து செஞ்சோம்னா அந்த அமலுடைய பெரிய பாதுகாப்பு என்னன்றது மறுமையில போய் நமக்கு தெரியும். அல்லாஹ் அந்த அமலை வைத்து நம்மிடம் பேசக்கூடியவனாக இருக்கிறார்.
சஹாபாக்களுடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பாருங்க, ஒரு தனிப்பட்ட ஏதாவது பிரத்யேகமான அமல் இருக்கும். சொல்லக்கூடிய நேரங்கள் எல்லா சஹாபாக்களுக்கும் அந்த சஹாபி இது செஞ்சாரு அல்லாஹ் அவருக்கு பிடிச்சிக்கிச்சு, அந்த சஹாபி இது செஞ்சாரு இந்த செயல் அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருச்சு. ஒண்ணுமே இல்ல. ஒரு பெண்ணு ஒரு 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 பூனையை கட்டி போட்டா இன்னொரு பொண்ணு என்ன பண்ணா அதே நாய்க்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்த பொண்ணு பாவியான பெண்ணாக இருந்தாலும் அந்த சின்ன செயல் அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருச்சு, அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டான். அப்ப அல்லாஹ்ட்ட ஏதாச்சும் ஒரு அமல் இருக்க வேண்டும். நமக்கு பிடித்த அல்லாஹ்வுக்கு பிடித்த ஒரு அமலாக இருந்தால் கண்டிப்பாக அந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். அன்றைய நாளுடைய இரவு, கந்தக்குடைய இரவு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென எழுந்து போய்விட்டார்கள். பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு, அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு எழுந்து பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹையும் காணல, அபூபக்கர் ரலியல்லாஹு காணல, உமர் ரலியல்லாஹு இல்ல. எங்க போனாங்கன்னு தெரியல. அவசரமாக அவங்களும் பின்னாடியே போனா ஒரு இடத்துல போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழி தோண்டுகிறார்கள். கபூர் குழி ரசூலுல்லாஹ் தனது கையால் தோண்டுகிறார்கள். சுற்றி இருந்த 2 சஹாபாக்களும் விளக்கு பிடிக்கிறார்கள். விளக்கு பிடித்த உடனே ஒரு சஹாபியை அந்த எடுத்து ரசூலுல்லாஹ் கையாலே தபன் செய்கிறார். இதையெல்லாம் பார்த்து கொண்டு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் இவர்? உங்களுடைய நீங்களே வந்து முயற்சி செய்து எடுத்து தபன் செய்றீங்களே, அந்த சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய இவர் யார்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் சாதாரண மனிதர் அல்ல, ஒரு மிகப்பெரிய வியாபாரி. அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பை ஏற்றி தூரமான இடத்திலிருந்து வந்தார். எந்த அளவுக்கு வந்தாருன்னா எல்லாவற்றையும் இவர் சம்பாதித்ததை இதற்காக வேண்டி கொடுத்து விட்டார். அவருடைய 2 ஆடை என்று சொல்வதை விட 2 போர்வை, அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மேல ஒரு துணி, கீழே ஒரு துணி, இதை மட்டும் தான் அவர் தன்னிடம் வைத்துக் கொண்டார். எனவே இவருக்கு பேரு ஜுல் பிஜாதை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட பெயர் வைத்து கூப்பிடுவார்கள். இவர் இவ்வளவு அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தார். எனவே இவருக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டாமா என்று ரசூலுல்லாஹ்வே தஃபன் செய்துவிட்டு கையேந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்களாம். யா அல்லாஹ், இவரை நான் பொருந்திக் கொண்டேன், நீயும் பொருந்திக் கொள்வாயாக. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதையே சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த இடத்தில் நான் இருந்ததால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ரசூலுல்லாஹ் தஃபன் பற்றி நாயகமே கேட்கக்கூடிய துஆ, எவ்வளவு பெரிய துஆ. இந்த இடத்தில் நான் இருக்க வேண்டாமா என்று தபூக் போரில் சொன்ன அந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் 50 நாட்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. குறிப்பாக போனால் 18 நாட்கள் பெரும் அளவில சஹாபாக்கள் துன்பத்தை அனுபவித்தார்கள். போரே நடக்கல, ஆனா அங்க இருக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. எதிரிகளுக்கு பயம் வருவதற்காக வேண்டி 18 நாட்கள் 20 நாட்கள் இட்டு அல்லாஹ் ஒரு வேலையை செய்தான். என்னன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாலே அறிவிப்பு வந்துச்சு, இன்றைய இரவு சரியான காற்றடிக்கும், கடுமையான காற்றடிக்கும். நீங்க செய்ய வேண்டியது சஹாபாக்கள் எல்லோரும் படுத்திருக்க வேண்டும், யாரும் எழக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொன்னாங்க. இந்த காற்று எதற்கு தெரியுமா? எதிரிகளை அச்சுறுத்துவதற்காக அல்லாஹ் வர வைக்கக்கூடிய காற்று. எனவே நீங்க யாருமே எதற்காகவும் இந்த இரவிலே எதிர்க்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு. சஹாபாக்கள் எல்லாரும் கேட்டுட்டாங்க, எல்லாரும் தூங்கிட்டாங்க, யாரும் எதிர்க்கல. பொதுவாகவே நம்மள்ட்ட ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னா நம்மள யாராச்சும் ஒருவரே செய்யக்கூடாதா, செஞ்சுதான் பார்க்கலாமே, செய்யக்கூடாதா. இது வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த சின்ன உறுத்தல். ஷைத்தான் போவாதீங்க, கிட்ட போயிடாதீங்க, எந்த அளவுக்கு சொன்னா, நெருங்கவே வேணாம் அந்த பணத்தைன்னு சொன்னான். அப்படி அல்லாஹ் சொன்னான், நெருங்கவே வேணாம் அந்த பணத்தை அல்லாஹ் சொன்னான். ஆனா ஷைத்தான் எப்படி எல்லாம் ஊசலாட்டத்தை போட்டான். ஏன் சொல்லணும், இதை மட்டும் ஏன் சொல்லணும்? அப்ப இதுல ஏதோ ஒண்ணு இருக்குல்ல இந்த பணத்துல, இல்லன்னா ஏன் சொல்லணும்? இதை விட பெரிய பெரிய பலனா இருக்கும்போது அதெல்லாம் அல்லாஹ் ஹலால் ஆகிட்டு இதை மட்டும் ஹராம்னு சொன்னா எதுக்கு சொல்லணும்? கொஞ்சம் நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்க, அப்படி நீங்க சாப்பிட்டீங்கன்னா சொர்க்கத்திலே இருந்துருவீங்க என்று பலவிதமான ஊசலாட்டங்களை உள்ளே போட்டால் அது வேற மாதிரியாக போகிறது. அந்த மாதிரி யாராவது இது போல செய்யக்கூடாதுன்னா செய்யணும்னு நினைப்பாங்க. அந்த சஹாபியும் அப்படித்தான் தவறாக நினைத்து கொண்டு என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாமே, லேசா தலையை தூக்கி பார்க்கலாமே, கட்டுமையான காற்று. ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு இணங்க எந்த சஹாபியும் தலை கூட தூக்கவில்லை. இவர் மட்டும் என்ன பண்ணாரு, கொஞ்சம் அப்படி உயர்த்தி தலையை பார்த்ததுதான் தாமதம். அந்த காற்றுக்கு வந்த வேகத்தில் இவரை அடித்து கொண்டு போனது பல மைல் தூரத்துக்கு விட்டு விட்டது. கடைசியிலே அந்த சஹாபி முகவரி தெரியாதவராக இருந்து போனார். அவர் நிலைமை என்னன்னு அட்ரஸ் கூட இல்லை. நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்னன்னா தலையை தூக்குறதுனால இவ்வளவு காத்து அடிச்சு கொண்டு போதே, அப்ப இங்க இருந்த சஹாபாக்கள் எல்லாம் ஏன் அடிச்சு கொண்டு போல? இவங்களும் படுத்துட்டு தான் இருந்தாங்க. கொஞ்சம் தலையை தூக்குறவரை இவ்வளவு காத்து தூக்கி அடிச்சு கொண்டு போறவங்கள்ட்ட படுத்துறவங்கள்ட்ட காத்து என்ன தூக்கி போவாதா? அது மட்டும் ஏன் செய்யல? ஒரே ஒரு வார்த்தை தான் இதற்கு முஹத்திஸீன்கள் எழுதுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவரை அல்லாஹ் பாதுகாக்கிறார்.
வந்த காட்டினுடைய நோக்கம் எதிரிகளை அழிக்கிறது தான் வந்திருக்கு. சஹாபாக்களை தொடரணும் வரல. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லை நீ கேட்கறனா கூட அந்த எதிரிகளை போலும் நீயும் ஆக்கப்படுவாய், உன்னையும் காற்று தூக்கி போய்விட்டது என்று ஹதீஸ்களில் எழுதி தருவார்கள். நீங்க எத்தனை ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளைக்கு சர்வசாதாரணமாக மாற்றமாக நடக்கிறோம். எவ்வளவு தயங்காமல் சுன்னத்திலே கைவிடுகிறோம். சில சுன்னத்துகள் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் நடக்கும். அதை விட்டா நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் பேசிக்கலாம். யா அல்லாஹ் என்னால செய்ய முடியல, எனக்கு தங்கடமாயிருச்சு என்று சொன்னா அல்லாஹ் மன்னிப்பான். ஆனா சின்ன சின்ன சுன்னத்துகள் எல்லாம் நமது வாழ்க்கையில் அன்றாட செய்யப்பட வேண்டிய சுன்னத்துகள். ஒரு செருப்பு போடும்போது வலது கால போறது, பள்ளிக்குள்ள வரும்போது வலது கால எடுத்து வைத்து வருது, பாத்ரூம் குள்ள போகும்போது இடது கால, சின்ன சின்ன சுன்னத்துகளும் கூட நம்முடைய சிந்தனைக்கு இல்லாமல் விடுபடும் பொழுதுதான் அல்லாஹ்வுக்கு கோபம் வரும். அந்த நபியை அந்த நபியை பின்பற்றுவதற்காகத்தான் இந்த சமூகத்தை அல்லாஹ் படைச்சிருக்கான். அந்த நபியை பின்பற்றவில்லை என்றால் அப்போ இந்த தபூக்குடைய யுத்தம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து எவ்வளவு முக்கியம் என்பதையும் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்பொழுது இந்த காற்றினுடைய வேகத்தினால் எதிரிகள் பார்த்துவிட்டு பயந்து கொஞ்ச நேரத்தில் இருந்தவர்கள் அதற்கு பேர் தபூக்குடைய யுத்தத்திற்கே வராமல் ஓடிவிட்டார்கள். போர் நடைபெறவே இல்லை. இஸ்லாமியர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். ரசூலுல்லாஹ் போர் வெற்றிக்கு பிறகு போறாங்க. போகக்கூடிய மதீனாவுக்கு போகக்கூடிய நேரத்துல தான் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இந்த போர்ல சில சஹாபாக்களை காணலையே. குறிப்பா கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வரல. இப்ப ரசூலுல்லாஹ் ஏன் வரலன்னு சொன்னால திடீர்னு ஒருத்தர் என்ன சொன்னாரு, இல்ல யா ரசூலுல்லாஹ் அவருக்கு பணம் நிறைய வந்துருச்சு, ரொம்ப செல்வந்தர் ஆயிட்டாரு, அதனால அவர் இந்த போருக்கு வரல. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, என்ன காரணம்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும், அவர் நல்ல சஹாபி தான். எவ்வளவு விஷயத்தை போர்ல அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்காங்க. ஒரு முஸ்லீமை தவறா ஒரு இடத்துல பேசினாங்கன்னா அவர் நல்லவர் தெரிஞ்சா அந்த இடத்துல அவருக்காக வேண்டி வாதாடணும். இல்ல நான் வாதாடாம அந்த இடத்துல நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படின்னு நாளைக்கு நம்ம மீது யாராவது இட்டு கட்ட பொழுது நமக்காக வாதாடக்கூடியவரை யாரையும் அல்லாஹ் நியமிக்க மாட்டான். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அமைதி காத்து விட்டார்கள். அந்த இடத்திற்கு மதீனாவுக்கு போன பிறகு கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு, முராஅத் இப்னு ரபியா ரலியல்லாஹு, ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு இந்த மூன்று சஹாபாக்களும் போருக்கு வரவில்லை. அதுபோல 80 முனாஃபிகீன்கள் வரல. அது வேற. அவர்கள் வராததுக்கு எப்பவுமே போருக்கு வர மாட்டாங்க. போர் முடிஞ்சு வந்த உடனே வந்து சொல்லுவாங்க, யா ரசூலுல்லாஹ் எனது மனைவி கர்ப்பமா இருந்தாங்க, யா ரசூலுல்லாஹ் எனக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு, பொய்யான காரணங்களை எல்லாம் அடுக்குவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், அவங்க அல்லாஹ் மேல சத்தியம் போட்டு சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் விட்டுருங்க யா ரசூலுல்லாஹ் கேட்காதீங்க. இந்த மூன்று சஹாபாக்கள் உண்மையிலே வரல, அவங்க நல்ல சஹாபி. இப்போ இவங்க என்ன செய்யலாம்? கஅப் இப்னு மாலிக் சில பேர் வந்து சொன்னாங்க, முனாஃபிகீன்கள் வாழ்க்கையில ஒரே ஒரு பொய் தான், இப்ப சொல்லிட்டேன்னா முடிஞ்சிடும், போய் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்லிடு, ரசூலுல்லாஹ் எனக்கு இந்த மாதிரி வேலை இருந்துச்சு, இந்த மாதிரி என்னால முடியல, அதனால நான் வரலன்னு சொல்லி முடிச்சிருக்கேன்னா. ஆனால் அந்த சஹாபிக்கு ஈமான் தடுத்தது. யாரிடம் போய் சொல்வது? ரசூலுல்லாஹ்விடம் போய் சொல்வதா? மறுத்து விட்டார். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வை பார்த்து உண்மையை சொல்லிவிட்டார். நான் உண்மையிலேயே வரணும்னு நினைச்சேன், ஆனா அடுத்த நாள் வரலாம்னு கடைசி வரையும் என்னால் வர முடியவில்லை, வர முடியாததுக்கு எந்த காரணமும் இல்லை என்று உண்மை சொல்லிவிட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்க விஷயத்துல அல்லாஹ் ஆயத்தை இறக்குற வரையும் நீங்க போங்கன்னு அனுப்பிட்டாங்க. சஹாபாக்களிடம் கட்டளையிட்டார்கள், யாரும் இந்த மூன்று சஹாபியுடன் எந்த விதமான ஒட்டும் உறவும் இருக்கக்கூடாது. அதற்கு ஏற்ப யாரும் பேசவில்லை. அவருடைய செச்சா மகன் அபூ கதாதா அவரும் இவரும் ரொம்ப நெருக்கமா சொல்கிறார்கள், நான் சலாம் சொன்னேன், பதில் சலாம் வரவில்லை, மறுபடியும் சொன்னேன், அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் பிரியப்படுகிறேன், உங்களுக்கு தெரியாதா, எனது சலாத்திற்கு பதில் சொல்லுங்களேன் என்று கேட்டேன். மறுபடியும் அவர் பதில் சொல்லவில்லை. மூன்றாவது முறை சொன்னேன், அல்லாஹ்வுக்காக கேட்கிறேன், எனக்கு சலாத்திற்கு பதில் சொல்லுங்களேன் என்று கேட்டேன். கடைசியாக அவர் சொன்னார், உங்க விஷயத்துல எனக்கு தெரியல, அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி உங்க விஷயத்துல நீங்க எப்படி இருந்தீங்கன்றத அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் என்று சொன்னதின் தாமதத்தில் இவருடைய கண்கள் வந்து கண்ணீராக வருகிறது. இவ்வளவு நெருக்கமாக இருந்தவர், எனக்கு தெரிந்தவர், இவரே என்னை நம்பல, யார் நம்புவா என்ற ஏக்கமும் தாக்கமும் அவருக்கு இருந்தது. ரொம்ப காலம், கிட்டத்தட்ட 40 நாட்கள் யாரும் பேசுவதற்கு தயாரில்லை. 40 நாட்கள் கழித்து ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு அனுப்பினார்கள். இந்த சஹாபி வந்தார்கள். வந்தவுடன் அடுத்து ஒரு கடுமையான சட்டம், காரணமே இல்லாம போருக்கு வர மறுத்தாங்கல, அடுத்து யாராவது இப்படி செஞ்சா அடுத்து ஒரு கடுமையான சட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய மனைவியை விட்டு நீங்க பிரிச்சுக்கோங்க. அப்ப அந்த சஹாபி கேட்டார், யா ரசூலுல்லாஹ் தலாக் கொடுத்துறவா கேட்டார். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சொல்லுக்கு பதிலுக்கு அவர் என்ன கேட்க வேண்டும், என்ன கேட்டார்? அல்லாஹ் எப்படியாச்சும் என்ன மன்னிக்கணும், நான் என்ன செய்யணும், தலாக் கொடுத்துடணுமான்னு கேட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல உங்களுடைய மனைவியை பிரிஞ்சு கொஞ்ச காலம் வாழ வேண்டும் சொல்லிட்டாங்க.
அதுக்கு அடுத்த ஒரு 10 நாட்கள் கஷ்டப்பட்ட மனைவியை பிரிந்தும் வாழ்ந்தார். அல்லாஹ்வே அந்த சஹாபாக்கள் 3 பேரை பற்றி குர்ஆனில் சொல்கிறான். அந்த உலகம் என்பது விசாலமாக இருக்கிறது, ஆனால் அந்த 3 சஹாபாக்களுக்கும் நாம் அதை நெருக்கடியாக ஆக்கினோம். ஒரு 2 நாள் நம்மள்ட்ட யாரும் பேசலன்னா நம்ம இருந்து பார்த்தா நமக்கு தெரியும், உலகமே சிறைச்சாலை ஆயிடும். இப்ப 40 நாள் பேசலன்னு சொன்னா எப்படி சாத்தியமாக ஆகும்? இருந்தார்கள் சஹாபாக்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி இருந்தார்கள். அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறான். அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். லகத் தாவல்லாஹு அலன் நபி வல் முஹாஜிரீன வல் அன்சாரி الذين தபஊஹு ஃபீ ஸாஅத்தில் உஸ்ரா. இந்த கடுமையான காலத்திலே அவர்கள் செய்த அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்ற குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கப்பட்டது. இறக்கப்பட்டதனுடைய சந்தோஷத்தில் அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்வை சந்தித்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இப்படி சொன்னாராம், அல்லாஹ் என் விஷயத்தில் தௌபாவை இறக்கி விட்டான். நான் ஒரே ஒரு உண்மையை சொன்னதற்காக அல்லாஹ் என்னை இந்த அளவு வாழ வைத்தான். எனது வாழ்க்கையில் இதற்கு மேல் நான் ஒரு பொய் கூட சொல்ல மாட்டேன் என்று ரசூலுல்லாஹ்விடம் அந்த சஹாபி உறுதியெடுத்தார் என்று அவருடைய மரணத்து வரையும் அவர் உண்மையை சொன்னார், ஒரு பொய்யும் சொல்லவில்லை என்றும் பதிவு செய்கிறார். எனவே வாழ்க்கையில எப்போதாவது நம்ம நினைச்சு சொல்லக்கூடிய ஒரு பொய்யினுடைய விளைவு அது அப்போதைக்கு நம்ம தப்பிச்சத மாதிரி தெரியும், ஆனா காலம் முழுக்க அதன் மூலமாக ஏதாவது ஒன்று நம்மை தொடர்ந்து கொண்டே வரும். ஆனா ஏதாவது ஒரு நேரத்துல மாட்டிட்டு நம்ம உண்மையை சொல்லிட்டோம்னா, உண்மை சொல்லக்கூடிய நேரத்தில் அது கொஞ்சம் கஷ்டமாக அப்பொழுது ஏதாவது நமக்கு நோய்கள் செய்யப்படும், ஆனால் அதற்கு பின்னால் நாம் நம்பிக்கையாளர் என்று பட்டம் கொடுக்கப்படும். இத்தனை தபூக்குடைய போரிலே அல்லாஹ் தஆலா ஏராளமான படிப்பினைகளை சொல்லி தருகிறார். இந்த படிப்பினைகளை எல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு தபூக் போர், பொதுவாக இஸ்லாத்தில் நடக்கக்கூடிய எந்த போராக இருந்தாலும் போருக்கு பின்னால் ஒன்றுதான் இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய படிப்பினை. வந்த எதிரிகளை எப்படி சஹாபாக்கள் முன்னிறுத்தினார்கள், அந்த எதிரிகளின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் என்னவெல்லாம் நேரடியான உதவி பெற்றார்கள், எப்படி அல்லாஹ்வை அடைந்தார்கள், இதுதான் இன்னைக்கு நாமும் படிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. எனவே போரினுடைய விஷயத்திலே அதிகமாக நாம் இந்த போர் எதற்காக நடந்தது, அதனுடைய ஆரம்பம் என்ன, அதனுடைய முடிவு என்ன, அதனுடைய படிப்பு என்ன என்றெல்லாம் படித்து கொண்டால் கண்டிப்பாக இந்த வாழ்விலும் நாளை மறுமையிலும் வளமாக வாழ்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வான். வந்த அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னித்து அவருடைய மேலான ரஹ்மத்தை தரக்கூடிய மக்களாக ஆக்கியதுமானாக. வாக்கில் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.